ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா லெசன் 7 எக்ஸசைஸ் 7.3 ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெசல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் பவுல். ஓகேவா? மவுண்டட்னா ஒன்றும் இல்லை, கவுத்து வச்சுருப்பாங்க அது மேலே. ஓகேங்களா? தலைகீழ வச்சுருக்கிறது. பை ஏ ஹாலோ சிலிண்டர். ஓகே, த நெக்ஸ்ட் த டயாமீட்டர் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்ட் த ஹைட் ஆஃப் த வெசல் தான் பார்த்துரும் 13 சென்டிமீட்டர். ஃபைன் த கெப்பாசிட்டி. நல்லா பார்த்தோம். கெப்பாசிட்டினாலே டக்குன்னு போட்டுருந்தோம். வி தான், வால்யூம் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆஃப் த வெசல், யார்? பாத்திரத்தோடைய. ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் மற்றும் உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் கொள்ளளவு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன், இங்கே ஹெமிஸ்பெரிக்கல் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாலோ சிலிண்டர் சொல்கிறாங்க. ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன வரணும் நமக்கு? கேபிட்டல் ஆர் ஸ்மாலர். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டயாமீட்ரு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஹைட்டு தான். ஸோ இதை வச்சே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டயக்ராம் போடுறோம் பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பியருங்களா, ஹெமிஸ்பியர் பாதி. ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே என்ன இருக்க போகுது? சிலிண்டர் இருக்க போகுது. ஓகே, போட்டாச்சா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஹாலோ சிலிண்டர். ஓகே, நம்ம ஹாலோ சிலிண்டரே கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ ஹாலோ சிலிண்டர் போட்டுட்டு கொஸ்டின் நல்லா பாருங்களேன். ஸோ கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்கோம். தண்ணி, இப்போ தண்ணியும் ஏதோ ஒரு லிக்விட் இதில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம், கரெக்டாக? ஸோ இதில் என்ன பிடிக்கும் தண்ணி, இதை தான் அவங்க கேட்டிருக்காங்களே. இது ஓகே, இது வரைக்கும் இருக்குமா? ஆக்சுவலாக இதை நீங்கள் தலைகீழ பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்க போது. ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த பாத்திரத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க, கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. தவிர இதோட திக்னஸை பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ என்ன சார் பண்ணதுன்னா, கண்டிப்பாக ஹாலோ சிலிண்டர் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்னா, ஹாலோ சிலிண்டருக்கான டயக்ராமை போட்டுட்டு அதுக்கான ஃபார்முலா போட்டால் ஐயோ கேபிட்டல் ஆர் காணுமே அப்படின்றது யோசனை இருக்கும். நமக்கு அது தேவை கிடையாது. கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக வால்யூம் தான். இதை பிரித்து போட்டுக்கலாமா? யார் யாரெல்லாம் வர இங்கே பாருங்கள். டோட்டல் ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தமான ஹைட்டு 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 13 தானே? உயரம் 13 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், டயாமீட்டர் தான் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர்ன்றது என்ன? இது ஃபுல்லாக. ஸோ அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் சர்க்கிளோட பேத்து தானே அது நமக்கு. இது ஃபுல்லாக என்னென்னா d is equal to 14 சென்டிமீட்டர். அப்போ கண்டிப்பாக ஆறுன்றது என்ன? இதில் பாதியாக தான் இருக்கும், 7 சென்டிமீட்டர். அப்போது இதுவும் 7. இப்போ ரேடியஸ்ன்றது என்னது? சென்டர்லேருந்து எந்த சைடு போய் டச் பண்ணாலும் அது ரேடியஸ் தானேங்க. ஸோ அப்போ இங்கே 7 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போது இதோட ஹைட் என்ன சார் அப்படின்றது ஃபைன் பண்ணும்போது நல்லா பாருங்கள். டோட்டல் வந்து 13, அது 7 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்க போது? 6 சென்டிமீட்டர். அப்போ 6 சென்டிமீட்டர்ன்றது என்னென்னா இந்த உருளை இருக்குது பார்த்தீங்களா, சிலிண்டரோட ஹைட்டாக இருக்கும் 6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ எல்லாமே ஃபைன் பண்ணாச்சு. இப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? வால்யூமில் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது வால்யூம் மட்டும் எழுதலாமா? சரி, ஓகே. கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டினா என்ன? தமிழில் கொள்ளளவு. அப்போ யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? வால்யூம். அப்போது வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன? சிலிண்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேவா? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், அரைக்கோளத்தின் கன அளவு. நெக்ஸ்ட்டு உருளையின் கன அளவு. ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தா 2πr²h. πr²h. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது? இதோட வேல்யூ வந்து 4/3 πr 2/3. சரி. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ப்ளஸ் 2/3 πr³. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்ம் இப்போ நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ எழுதிக்கலாமா? r is equal to என்ன தெரிய போகுது? 7 சென்டிமீட்டர் தெரியும். h is equal to என்ன தெரியும்? 6 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாக உருளை இது. ஓகேவா? சிலிண்டர் இது. இதில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு வேல்யூ தான் தேவை. அதுவுமே இதுக்கு காமன் தான். ரெண்டுமே காமன் தான் நமக்கு. ஓகேவா? சரி, எப்படி சார்னா இங்கே பாருங்கள், மவுண்டட் கரெக்டாக அந்த பாத்திரம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல மவுண்டட் கவுத்து வச்சுருக்க போகிறாங்க. ஸோ அப்படியே ரெண்டுமே சேம் தானே. ரெண்டுத்தோடைய ரேடியோஸுமே எனக்கு காமன் தான். ஸோ இந்த டயக்ராம் நம்ம இந்த மாதிரி தனியாக கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுத்துமே ஜாயின் பண்ணுறாங்க. இதோட ரேடியஸ் என்ன? r is equal to 7 சென்டிமீட்டர். இப்போ இதுதான் இதை கரெக்டாக இது மேலே கவுத்து வச்சுருப்பாங்க. r is equal to 7 சென்டிமீட்டர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய h என்னவாக இருக்கும்? எனக்கு 6 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிவிடுங்க. இப்போ யாரெல்லாம் காமனாக இருக்காங்க பாருங்கள். பையும் ஆறு ரெண்டுத்துலையுமே இந்த ரெண்டுமே காமன். ஓகேவா? ஸோ அதை நான் வெளியே எடுத்துறேன். பை முதல்ல வெளியே எடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், r² இருக்குது, r³ இருக்குது. அப்போ எது சார் எடுக்கலாம்? பிகர் ஒன் எடுக்கலாமா? இல்லை, இதில் எது லீஸ்ட்டுன்னு பாருங்கள், r². அப்போ சின்னதாக இருக்கிறத மொத்தமாக வெளியே எடுத்துட முடியும். மிச்சம் என்ன இருக்கும்? உள்ள h. இங்கே என்ன இருக்க போது? 2/3 ஒரு r மட்டும் இருக்க போதா? சரி, ஓகே. வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். பையோட ஆன்சர் என்ன? 22/7. வெளியே என்ன இருக்குது? 7 × 7. ஏன்னா ஆரை பொறுத்தவரை 2 டைம்ஸ் போட போகிறோம். இன்ட்டு h என்ன இருக்குது? 6 + 2/3 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 7. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 7 7 கேன்சல். 22 × 7 இன்ட்டு 6 + 7 2 மல்டிபிள் பண்ணி, ஏன்னா கேன்சல் ஆக போது கிடையாது. 14/3 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? சரி, 6 3 சார் என்ன வரப்போகுது? 18. ஸோ 18 + 14 / 3. ஸோ 18 14 ஆட் பண்ண என்ன வரப்போகுதுன்னா 32. 22 × 7 × 32. ஆக்சுவலாக இது டிவைடுன்றதால காமனாகவே நம்ம இதை என்ன பண்ண முடியும்? போட்டுக்க முடியும். ஓகேங்களா?
இதை மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ 22 இன்ட்டு 7 என்ன வர போகுதுன்னா 154 இன்ட்டு 32. 2 4s are 8, 2 5s are 10, 2 1s are 3. Again 3 4s are 12, 3 5s are 15, 1 16, 3 1s are 3, 1 4. ஓகேவா? 8 2 9 4. ஓகே. ஸோ இதோட ஆன்சர் என்ன வந்துருக்குது? 4928 டிவைடட் பை 3. இதை டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? டிவைடட் பை 3 ஆகிடுச்சா என்ன இருக்கும் போது 4928. 3 1s are 3, பேலன்ஸ் 1. அகெயின் 9. 3 6 are 18, பேலன்ஸ் 1. அகெயின் 2. 3 4s are 12, இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து 8. 3 2s are 6, பேலன்ஸ் 2. ஒரு டாட்டுக்கு ஒரு 0. 3 6 are 18, பேலன்ஸ் 2. திரும்ப இது அப்படியே கண்டினியூ ப்ராசஸில் போயிட்டே இருக்குமா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம்? இது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். 1642.666 போயிட்டே இருக்கும். இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஆக்சுவலாக 1642.67 இதை அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி விட்டுடலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க? கெப்பாசிட்டி தானே கேட்குறாங்க. அப்போ கெப்பாசிட்டி என்ன பண்ண போகிறோம்? வால்யூம். ஓகேவா? ஸோ யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப். இதை போட்டே ஆகணும். ½ மார்க் யூனிட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.